என்னோட பேர் சாரதா. நான் இந்த சுண்ணாம்பு குளத்தூரில் இருக்கேன், கோயிலம்பாக்கம் கிட்ட. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொடி அவரை. நாங்கள் செடி அவரையும் வச்சுருக்கோம், கொடி அவரையும் வச்சுருக்கோம். ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்கும் எங்களால் இதை அறுவடை பண்ண முடியுது. நம்ம கடைக்கு போய் பார்த்தோம்னா சாதாரணமாக ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் வந்து ஒரு 10லேருந்து 15 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம ஒரு வாரத்தில் 2 நாள் இது சமைக்க முடிஞ்சுன்னா நம்ம எவ்வளோ பைசா நம்மளுக்கு மிச்சம் பண்ண முடியும்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாக்லே அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் வெஜிடபிள். இதுவும் கொடி வகையை சேர்ந்தது தான். இதோட காய் வந்து நம்ம சாதாரணமாக உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு கட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. அந்த வெஜிடபிள் தான் இது. இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வகை பாவக்காய் நம்மளுக்கு 2 இருக்குது. பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. இது சின்ன வகை பாவக்காய். இதில் ஒரு 5-6 இருந்தால் கூட போதும். சாம்பார் வச்சா அந்த பாவக்காவோட ஃப்ளேவர் வந்து ஃபுல் சாம்பார்லேயும் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வெறும்னா உருளைக்கிழங்கு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோமோ, வயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாவக்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும் உடம்புக்கு. இது வந்து பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி. இதில் என்னென்னா வெறும்னா கீரை வீட்டில் நம்ம கடையிறது ஒன்று இல்லாமல் பார்க்கும்போது ஒரு அழகு சாதன பொருளாகவும் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எங்கேயாவது நம்ம அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா வெறும்னா பால்கனியில் உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு வெயில் வர இடத்துல கூட இந்த செடியை வச்சு வளர்க்க முடியும். இந்த சித்திரத்தை வந்து நம்ம நாட்டு வைத்தியத்திலலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி இந்த கபம், கோல்டு, காஃப் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட வேரை எடுத்து இடித்து நம்ம இப்போலாம் க்ரீன் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஷாயத்தை தான் க்ரீன் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரண்டாங்கிறது முன்னாடி காலத்தில் வேலியிலலாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வந்து நம்ம ஆளுங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு இதை காமிச்சா தெரிய கூட தெரியாது. இது வந்து துவையல் அரைச்சி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பொடியாகவும் நம்ம காய வச்சு தோலை நீக்கிட்டு பொடியாகவும் வச்சு அரைச்சி பருப்பு பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி பொடியாகவும் யூஸ் பண்ணி சாப்பிட முடியும். இது ஒரு மருந்து வகையை சேர்ந்தது தான். இந்த பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும், ஆனால் காரம் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் இருக்குது. கூடவே வந்து முள்ளங்கியும் பயிர் பண்ணியிருக்கோம். முள்ளங்கிங்கிறது ஒரு மாத பயிர் தான், 1 மாதம் 40 நாள் தான். அதனால் நம்ம இந்த மிளகா பெருசாக ஆகிறதுக்குள்ளே நம்ம முள்ளங்கியை வந்து அறுவடை பண்ணிட முடியும். அதே மாதிரி கூட வந்து பருப்பு கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சின்னதாக. அதுவும் வந்து நம்ம மற்ற கீரைலாம் கடையும் போது கூட சேர்த்து கடைஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பார்க்குறதும் வந்து ஒரு கீரை வகை தான். இது நம்ம முளைக்கீரை இருக்கு இல்லையா, சிவப்பு பச்சை கலரில், அதே மாதிரி சிவப்பு கலரில் கிடைக்கிற ஒரு கீரை. முக்கால்வாசி வந்து இது கேரளாவில் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அகத்திக்கீரை அப்படிங்கிறது நாங்கள் இந்த இதில் பேக்கில் வச்சுருக்கோம். முன்னாடிலாம் அகத்திக்கீரை சில வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம அந்த இலையை உருவி பொரியல் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம் எதில் வேணால் வச்சு சாப்பிட முடியும். இது பெரிய மரமாக வரும். இது அடுத்தது வந்து நம்ம இங்கே வைக்க முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப் மாதிரி உள்ளதில் எடுத்து மாற்றி வச்சு வளர்க்கணும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு அழகு சாதன செடியாகவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதில் அறுவடை பண்ணுற அந்த சக்கரவள்ளி கிழங்கும் நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப ஒரு 3 மாத பயிர் தான். சீக்கிரமே பயிர் வந்து நம்ம சீக்கிரமே ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு 5 செடி இருக்குது. ஒரு செடியிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ நம்மளால் எடுக்க முடியும். ஒரு 4-5 கிழங்கு நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கத்திரிக்காய் வந்து எங்கள் மாடியில் இருக்கிறதா. நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், மாடியில் வச்சு இவ்வளோ அறுவடை பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ண முடியும். இது வந்து என்னென்னா நம்ம கடையில் வாங்கும்போது நிறைய சொத்தை இருக்கும் கத்திரிக்காயில். இப்போ நம்ம வீட்லேயே வச்சு டெய்லி அதை பார்க்கறதுனால இந்த சொத்தையெல்லாம் இருக்கவே இருக்காது கத்திரிக்காயில். நீங்கள் அதை கட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி கட் ஆகும். முழு கத்திரிக்காய் போட்டு கூட பொரியல் செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கடையில் இருக்க மாதிரி அந்த முத்தெல்லாம் அந்த விரையெல்லாம் கூட இருக்கவே இருக்காது நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால. அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்ம நிறைய 2-3 வெரைட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அதுவே இப்போ நம்ம மாட்டு சாணம் அந்த மாதிரி ஏதோ போடும்போது அதுலேருந்தே வந்த செடி தான் அந்த தக்காளி செடி. அதை எடுத்து தனியாக வச்சு பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ காய் இருக்குது. தக்காளி ஒண்டி நாங்கள் வந்து ஒரு 15-20 நாளைக்கு வரைக்கும் ஒரு செடி வைப்போம். ஏன்னா அந்த ஒரு செடி நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு எப்போவுமே தக்காளி நம்ம வீட்டிலேருந்தே இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியேருந்து போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது தக்காளி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து செடி அவரையும் நாங்கள் ஒரு 4 பேக்கில் வச்சுருக்கோம். நிறையா காய்க்கும். நம்ம கரெக்டாக பார்த்து கவனித்து பண்ணோன்னா நிறையா காய்க்கும். போதுங்கிற அளவு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுக்குற அளவு கூட காய்க்கும் நம்மளுக்கு கொண்டு யூஸ் பண்ணாமல். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி வெறும்னா நம்ம வெளியேந்து வாங்குற அந்த காய்கறியோட டேஸ்ட்டும் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பூச்சி மருந்து, உரம், அனாவசிய கெமிக்கல் ஃபர்டிலைசர் எல்லாம் போடாமல் வளர்கிறதோட காய்கறியோட டேஸ்ட்டே கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும்.
ஸோ இந்த வெண்டைக்காவும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பையில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 2-3 பையில் தான் வச்சுருக்கோம். வெயில் டைமில் மே மாதம் ஜூன் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து வெயிலுக்கு சென்னை வெயிலுக்கு என்ன தாங்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் வெண்டைக்காய் கண்டிப்பாக சென்னை வெயிலுக்கு மே மாதம் ஜூன் மாதம் கூட வளர்க்க முடியும். இப்போ நிறைய கத்திரிக்காய் நாங்கள் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெண்டைக்காவும் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வெயில் டைமில் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இது நம்ம சாதாரணமாக கடையிலாம் கிடைக்கிற நாட்டு வெண்டைக்காய். இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் வேறு எதுவும் ரசாயன உரங்கள்லாம் இல்லாதனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காய்கறி சாப்பிடும் போதே உங்களுக்கு வெளியே வாங்கி சாப்பிட்ற காய்கறிக்கும் இதில் சாப்பிட்ற காய்கறிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்ல டேஸ்ட் இருக்கும். ஃபுல் ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்கார வேண்டியா இருக்காது. இந்த மாதிரி ஒரு வேலை செய்யும் போது அதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் எங்கள் வீட்டில் இங்கே தோட்டத்தில் இருக்கிற செடி புல் அதெல்லாம் காஞ்ச புல் சருகு அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். போகிறதுக்கு டெய்லி கட் பண்ணுற காய்கறியோட அந்த தோல் அதெல்லாமும் எடுத்து போட்டு வைக்கணும். இந்த மாதிரி போடும்போது ஒரு மாதத்துக்கு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல மக்கி அதுவே வந்து இயற்கையான உரம் ஆகிடும். நம்ம இதெல்லாம் வேஸ்ட்டு காய்கறியெல்லாம் எடுத்து நம்ம தூக்கி டஸ்ட்பின்னில் தான் போடுவோம், நம்மளுக்கு வேஸ்ட் தான் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நம்மளே உரம் செஞ்சுக்கலாம். வெளியேருந்து ஐயோ நம்ம இது காய்கறி வளர்க்க ஆரம்பிக்கிறோம், நம்ம என்ன வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிறத அதை எடுத்து திருப்பி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுவே உரம் ஆகிடும், அதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம்பல் யூஸ் பண்ணுறோம். அவரை செடியெல்லாம் வர பூச்சி வெரைட்டியாக இந்த சாம்பல் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மண்புழு உரம் வந்து நம்ம வெளியேந்து வாங்கி கூட போடுறாங்க செடி வளர்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து எங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் கொஞ்சம் மண் போட்டு சாணம் போட்டு திருப்பி ஒரு 2 மண்புழுவை போட்டு அதுக்கு மேலே திருப்பி மண் போட்டு வச்சுருக்கோம். இதில் என்னென்னா நான் இப்போ ஒரு 2 மண்புழு தான் போட்டிருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அதில் அந்த சாணத்தெல்லாம் வச்சு அதுவே வந்து நிறையா மண்புழு ஆகிடும். இதுவும் நம்ம வந்து ஒரு இயற்கையான செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். மண்புழு கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலேயே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி தோட்டம் வைக்கணும்னா ரொம்ப பெரிய இடம் வேணும் அப்படின்னு கிடையாது. எங்களுது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம் தான், மாடியில் இதில் வச்சுருக்கோம். பால்கனியில் அந்த மாதிரி இடத்துல கூட வைக்கலாம். இப்போ சிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு செடி வைக்கணும் அப்படின்னாலே யோசிப்பாங்க என்ன பண்ணோம் என்னன்னு. சின்ன சின்ன இடம் இருந்தால் கூட நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியும். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளே செய்யறதுனால நம்மளுக்கு பயங்கர ஹாப்பினஸ், மென்டல் ஹாப்பினஸ் கிடைக்கும். அனாவசியமாக ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லியோ ஏதோ நம்ம வயிற்றுள்ள போக தேவையில்லை. அதே மாதிரி வந்து வீட்டில் சும்மா இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்ம அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு காய்கறி வளர்த்தோன்னா அது நம்ம வீட்டுக்காச்சு, காஸ்ட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் இருக்கும். நம்ம யார்கிட்டயே காமிச்சா இப்போ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் யாராவது வந்தால் மாடிக்கு வந்து காமிச்சோன்னா ஓ பரவாயில்லையே இவ்வளோ பண்ணுறீங்களா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து கார்டனிங் பற்றி எல்லாமே தெரியும், இந்த செடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்லாம் நான் சின்னதுலேருந்து விவசாய குடும்பம்லாம் கிடையாது. டோட்டலாக இங்கே சென்னையில் தான் வளர்ந்த ஆள். ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம வெப்பில் போய் கற்றுக்கலாம், இல்லை ஏற்கனவே பண்ணுறவங்க கிட்ட கற்றுக்கலாம். இதுக்கு பெருசாக சயின்ஸ் தெரியணும் அது தெரியணும் இது தெரியணும்னு இல்லை. ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி செடியும் பார்த்துக்கிட்டா போதும், நம்மளுக்கு நிறையா ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்.